சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு பக்கம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. கோல்டு ரேட் ஒரு மாரி ஃப்ளாட்டா இருக்கு. போர் நடந்தா கோல்டு ஏறும்னு எதிர்பார்த்தோம். பெருசா ஏறல. அதே நேரத்துல சீனாவோட ஒரு சின்ன டிசிஷன். இனிமே வந்து கோல்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான தடையினால கோல்டு வந்து இனிமே ரேட் பயங்கரமா ஏறும் அப்படிங்கிறாங்க. இத எப்படிங்க சார் பார்க்கறது? கோல்டு வந்து நீங்க எ இப்போன்னு இல்ல, 2022லேருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடியிலிருந்தே ஆக்சுவலா சைனா, ரஷ்யால கோல்ட பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சென்ட்ரல் பேங்க்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் 22க்கு அப்புறம் நெறைய கண்ட்ரீஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்தியாவே வந்து நெறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சா ஆஸ் அ சென்ட்ரல் பேங்க். அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வாங்க ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் யுஎஸ் ஆஸ் அன் எக்கானமி வீக் ஆக ஆரம்பிச்சது. அவங்களுடைய கடன் சுமை அதிகமாயிடுத்து. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்டே கிட்டத்தட்ட டிஃபென்ஸ்க்கு என்ன செலவு பண்ணுவாங்களோ வருஷத்துக்கு அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ், டெட்டோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டெட் அவங்களுக்கு வருஷம் 38 ட்ரில்லியன் டெட் இருக்கு. வருஷத்துக்கு 1 ட்ரில்லியன் தே ஆர் ஸ்பெண்டிங் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். கிட்டத்தட்ட ஈக்குவல் டு டிஃபென்ஸ் பட்ஜெட்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு அங்கே ஏறி இருக்கு. ஸோ நேச்சுரலா அந்த கரன்சி வீக் ஆக ஆரம்பிக்கணும் லாங் டேர்ம்ல. ஸோ ப்ராப்ளம் 1, ஸ்ட்ரக்சரலா இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட், 2022ல ரஷ்யா உக்ரைன் வார் புரோக் ஆன போது யூஎஸ் வந்து ரஷ்யாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இது வந்து இட் வாஸ் a பிக் ஷாக், நாட் ஒன்லி ஃபார் ரஷ்யா. அது வந்து 300-350 பில்லியன் டாலர் அவங்க ஃப்ரீஸ் பண்ணது. இது வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் ஷாக் இல்லை, என்டையர் குளோபல் எக்கானமிஸ் வென்ட் ஃபார் எ ஷாக். ஏன்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு பண்ணதை நாளைக்கு எந்த கண்ட்ரிக்கு வேணா யூஎஸ் பண்ண முடியும். அது ஒரு ரிஸ்க் ஆயிடுது. ஏன்னா எல்லாரும் யூஎஸ் ட்ரெஷரிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா அவங்களோட ரிசர்வ்ஸை. இந்தியா அப்படிதான் பண்ணி வச்சிருந்தா, சைனா தான் மேக்சிமம் அவங்களுடைய ரிசர்வ்ஸை யூஎஸ் ட்ரெஷரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா, ஜப்பான் பண்ணியிருக்கா, யூகே எல்லாரும் இது பண்ணியிருக்கா. ஸோ இது ஒரு ஷாக் வேவ் மாதிரி கிரியேட் ஆச்சு. யூஎஸ் அவங்களுடைய கரன்சியை ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்கன்றது. ஸோ அப்பதான் என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னா, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றத மாத்தி கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஷிஃப்ட் அப்ப ஆரம்பிச்சது. அதுல இருந்து கண்டினியூஸா சென்ட்ரல் பேங்க்ஸ் வருஷம் மாசம் தேர் ஆடிங். ஸோ இது ரெண்டாவது கோல்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பில்ட் ஆச்சுன்றத சொல்றேன். ஒன்று வந்து யூஎஸ் எக்கானமி வீக், அவங்களோட கரன்சி லாங் டேர்ம் வீக் ஆகணும். ரெண்டாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுனால யூஎஸ் வெப்பனா யூஸ் பண்றதுனால டாலரை எல்லா கண்ட்ரீஸும் கோல்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஆல்டர்னேட் சேஃப்டி. இது 2. ஸோ மூணாவதா இப்போ ரீசெண்டா நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, யுஏஇ ஒபேக்லேருந்து வெளில வந்துட்டான். ஸோ இவங்க அப்போ என்ன ஆச்சு, ஆயில் இனிமேல்ட்டு நான் அந்த ஒபேக் கண்ட்ரோல்ல இல்லை, நானா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபேக்லேருந்து யுஏஇ வெளில வந்துட்டான். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இனிமேல்ட்டு எங்கிட்ட நிறைய ரிஃபைன் பண்றோம் நாங்கள், ஐ கேன் சப்ளை டு த வேர்ல்ட், நானே ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணிக்கிறேன். இது ஒரு மேஜர் ஷிஃப்ட். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, யுஏஇ அவங்களுடைய ஆயில் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு டாலரை பேஸா வச்சுட்டு இருந்ததுல இருந்து இப்ப நான் வெளில வரேன், மற்ற கரன்சிஸ்ல இருந்தும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மேஜர் ஷிஃப்ட். அப்ப மற்ற கண்ட்ரிஸ் யுஏஇல இருந்து ஆயில் வாங்கணும்னா டாலர்ல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வேற கரன்சிஸ்லயும் வாங்க முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் பில்ட் ஆகுது. அப்ப வேற கரன்சி என்ன இருக்கு? யுவான்ல வாங்க முடியுமா? முடியாது. எல்லாராலையும் யுவானை வந்து நம்பி போக முடியாது. குளோபலா வேற கரன்சிஸ் இல்லை, கோல்டு தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கோல்டு நெசசரிலி ஏறலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டா இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கே இறங்கி இருக்கு. இது பியூரா வார் ரிலேட்டட் இஷ்யூ. இப்ப வார்னால உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு ஆக்சுவலா மேல போயிருக்கும். ஆனா இங்க வந்து சப்ளை டிஸ்ரப்ஷன் ஆயிருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் பண்ணதுனால. ஸோ எல்லாருமே ஆயில வேற எங்கேயோ வாங்கணும், அதுக்கு டாலர் தேவைப்படுது. அதனால கோல்டுல இருக்கிற கோல்டை வித்துட்டு கரன்சியை வாங்கி ஐ ஹேவ் டு பை வார். ஸோ இதனால டெம்பரரியா கோல்டு வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. பட் லாங் டேர்ம்ல கோல்டு ஹஸ் பிகம் அன் அடிஷனல்
டூல் ஆர் அடிஷனல் கரன்சி ஃபார் ட்ரேட் இன்னைக்கு. ஸோ கோல்டு வாங்கிக்கிறது நல்லது. இதுதான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இதுல சைனா வந்து ஒரு கர்வ் பண்றா சப்ளையை, ரஷ்யாவும் சப்ளையை கர்வ் பண்றா. பிகாஸ் அவங்களுக்கு கோல்டு தேவை. இப்போ சைனா ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொன்னா, என்னோட யுவான்ல ட்ரேட் பண்ணுங்க, என்னுடைய ஷாங்காயில கோல்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, நீங்க எனக்கு என்கிட்ட கோல்ட இது ஆயில் வாங்குறீங்களோ ஏதோ ஒரு ட்ரேட் வாங்குறீங்க, அதுக்கு நீங்க பே பண்ற யுவானை நீங்க இதுல போய் ஷாங்காய் எக்ஸ்சேஞ்சில் போய் கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராங்க. ஸோ கோல்டு அதனால டிமாண்ட் அதிகமாக தான் செய்யும். கோல்டு மைனிங்கும் நல்லா இருக்கும், கோல்டும் ட்ரேட் ஆகுது, ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆகும். ஸோ கோல்டு லாங் டேர்ம், மீடியம் டு லாங் டேர்ம்க்கு இட் இஸ் இன் அ பாசிட்டிவ் டெரிட்டரி. சார் இப்போ நீங்க சொன்னீங்க யூஎஸ் டாலர் மேல உள்ள ஒரு சின்ன யூஎஸ் டாலர் மேல உள்ள அதிருப்தினால எல்லாரும் கோல்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் கரன்சியா கோல்டு மாறுமாங்க சார்? அடுத்த 10 to 15 இயர்ஸ்க்குள்ள இது ஒரு கரன்சியா மாறுமாங்க சார்? கோல்டு தான் எல்லாத்தோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ற ஒரு முக்கியமான பொருளா மாறுமா? ஏன்னா கோல்டையே நம்ம டாலர் ரேட்ல தான் வாங்குறோம். அப்படிங்கிறப்ப இது எப்படி சார் மாறும்? சரி, இப்போ என்ன ஆகும்னாக்கா இமீடியட்டா மாற போறது இல்லை. ஓவர் நைட்ல வந்து டாலர் ஜீரோ ஆகி எல்லாமே கோல்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போறது இல்லை. இன்னைக்கும் யூஎஸ் டாலர் தான் டாமினன்ட் கரன்சி ஃபார் ட்ரேட். என்ன ஆகும்னாக்கா முதல்ல மல்டி போலார் ட்ரேட்ஸ் ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஈரான் வந்து எனக்கு நீ யுவான்ல கூட நான் சப்ளை பண்றேன்னு சொல்றாங்க. ஒன்று, ருப்பியை கூட ஐ வில் சப்ளை பண்றேன்னு சொல்றாங்க. இந்தியா சைனா ருப்பியில ட்ரேட் பண்ணலாம், யுவான்ல ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்றா. பிரிக் கண்ட்ரிஸ் லோக்கல் கரன்சிஸ்ல ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றா இல்லையா? இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு ப்ரைசிங் மெக்கானிசம் ஒன்று வேணும். அந்த கரன்சிக்கும் நம்மளோட கரன்சிக்கும் எப்படி காமன் ப்ரைஸ் கொண்டு வருதுன்றது, அதுக்கு கோல்டு பிரதானமா தேவை. அதனால தான் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டை பில் பண்ணிக்கிறான். அந்த கோல்டு ரிசர்வ் இருந்தாதான் ப்ரைஸ் பெக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஸோ திஸ் இஸ் வை கோல்டு இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரேடியா டாலர்ல இருந்து அப்படியே கோல்டுக்கு போறது இல்லை. லோக்கல் கரன்சிஸ்ல ட்ரேட் நடக்கும். பிரிக் கரன்ட்ரிஸ், பிரேசிலும் இந்தியாவும் ஒரு ட்ரேட் பண்ணிப்பா, இந்தியாவும் ஈரானும் ட்ரேட் பண்ணிக்கலாம், சைனா இந்தியா ட்ரேட் பண்ணிக்கலாம், சைனா ஈரான் பண்ணிக்கலாம். ஆனா காமனா கோல்டு ஒரு ஃபேக்டரா நிற்கும் பிரைசிங் அரைவ் பண்றதுக்கு. இப்போ டாலர் இருக்கு, அதுக்கு பதிலாக எனக்கு என்னால யுவானையும் ஈரானோட கரன்சியையும் பண்ண முடியாது, ரிஸ்க் அது ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல கோல்டு தேவைப்படும். இந்தியாவும் ஈரானும் ட்ரேட் பண்ணிக்கும் போதும் இந்த காமனா இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கரன்சினாக்கா கோல்டா வந்து நிற்கும். ஸோ இதனாலதான் கோல்டு தேவை, அப்படியே கம்ப்ளீட்டா மாறாது. சார் இப்போ வந்து லாஸ்ட் 2 years 2024 கோல்டு ஏற ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஏறிக்கிட்டு தான் இருந்தது. இப்போதான் லாஸ்ட் ஒரு 4 months கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இப்போ நீங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பவும் கோல்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா? இப்போ யாராவது கோல்டில் இன்வெஸ்ட் வாங்கணும்னா வாங்கலாமாங்க சார்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இது, இல்லை இது இன்னும் குறையும் அப்படின்ற மாதிரி இருக்குமாங்க சார்? அது யாருமே சொல்ல முடியாது. திருப்பி அசெட் அலோகேஷனுக்கு வந்து நிற்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்ம், நெக்ஸ்ட் 5 years 10 yearsக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு ஒரு அசெட் அலோகேஷன் வேணும். அதுல இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு அசெட் அலோகேஷன் கண்டிப்பா கொடுத்துருவேன், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. டெம்பரரியா இறங்கி வந்ததுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பட் ஸ்ட்ரக்சரலா நெக்ஸ்ட் 3 years 5 years 10 yearsக்கு கோல்டு மேலதான் போகும். பிகாஸ் இன்னொரு ஆல்டர்னேட் கரன்சியா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சதுனால எல்லா கண்ட்ரீஸும் கோல்டு வாங்க தான் செய்வாங்க. அதனால அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். நேச்சுரலா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் கோல்டு வாங்க தான் செய்வாங்க. பிசிக்கலா வாங்குறீங்களா இல்ல ETF மூலமா வாங்குறீங்களா, இதுதான் டிஸ்கஷனே தவிர ஒரு அலோகேஷன் டு கோல்டு கம்பல்சரியா தேவை. இந்த ஃபால் இஸ் an opportunity. ஓகே, அப்போ இப்போ வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கோல்டை சேர்த்துக்கலாம். சார் இதே சினாரியோ மாதிரி வெள்ளிலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்காம போக போகுது, பேன் பண்ணியிருக்காங்க அதோட எக்ஸ்போர்ட். அப்படின்றப்ப இனிமேல் வெள்ளியை மைன் பண்ணி எடுக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கும் ஆசிட் கிடைக்கலனா அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு சின்ன கெமிக்கல் வெள்ளியோட மைனிங்கே பாதிக்குமாங்க சார்? இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ன்றது டெம்பரரி ப்ராப்ளம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிசல்யூஷன் ஒன்று வந்து தான் ஆனோம். எல்லா கண்ட்ரீஸும் ஒரு ஸ்டேஜில்
இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க. ஈரானுக்கு எப்படி தீர்வு கொடுக்கறது, குளோபல் ட்ரேடுக்கு எப்படி ஒரு தீர்வு வரும், இது 2 மாசம் 3 மாசம் ஏதோ ஒன்று. இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ன்றது ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் தான். பட் சில்வர் ஸ்ட்ரக்சுரலாகவே ஷார்ட்டேஜ் தான். மைனிங் கம்மியாக தான் இருக்கு. சில்வர் வந்து டைரக்டாக மைன் பண்ணுறது இல்லை, காப்பரோட ரெசிடுயல் தான் சில்வர். ஸோ கிடைக்கிறதே கம்மி தான். இது ஒரு சேலஞ்ச். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா, கவர்மெண்ட் வந்து சில்வரில் வச்சுருந்தாக்கா, ஆர் பேங்க்ஸ் சில்வர் வச்சுருந்தாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு, தட் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவல் டு கேஷ்னு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஸோ பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஏன்னா அதை வந்து லிக்விட் அசட்டாக ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நேச்சுரலாக எல்லா குளோபலாகவே பேங்க்ஸ் எல்லாரும் பில்ட் பண்ணுவாங்க சில்வர் அசட்டை. ஸோ அங்கேயும் ஒரு டிமாண்ட் வரும். ஸோ சப்ளை ஷார்ட்டேஜ் இருக்குது, வெரஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நாட் ஒன்லி சில்வர் ஆஸ் அன் ஜுவல்லரி, பட் மெட்டலாக ஈவியில் சில்வர் தேவை, சோலாரில் சில்வர் தேவை, நம்ம கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் சில்வர் தேவை. எல்லா இடத்துலையும் சில்வர் தேவைப்படுது. இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும் தெர் இஸ் அ டிமாண்ட், மானிட்டரி அசட்டாகவும் தெர் இஸ் அ டிமாண்ட், மைனிங்கும் ஷார்ட் ஃபால். ஸோ நேச்சுரலாக சில்வர் ஷுட் டூ வெல். ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்கக்கூடாது, அது ஆப்பர்ச்சுனிட்டி. லாங் டேர்முக்கு இட்ஸ் அ பை. அப்போ இப்போ வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுமா, இல்லை மொத்தமாக கையில் காசு இருக்க போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமாங்க சார்? திருப்பி அசட் அலோகேஷன் மாதிரியே தான் இது. ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த அன்சர்டனிட்டி எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியாது. இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனை லிக்விடிட்டி பிரச்சனை. ஸோ இப்போ நேச்சுரலாகவே எல்லாமே வீக்காக இருக்கு. ஈக்விட்டிஸும் வீக்காக இருக்கு, டெட்டும் வீக்காக இருக்கு, கமாடிட்டிஸும் வீக்காக இருக்கு. இது ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குறையுதா, ஆட் பண்ணு. 5 வருஷம் வச்சுப்பேன்ற ஒரு தாட் ப்ராசஸோட வாங்குறவங்களுக்கு இந்த கரண்ட் ப்ரைஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்க சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.